ஆனால் ஹால் போர்டில் கூட அப்படி சைட் போஸ்டில் படுத்து காட்டலாம். அப்பா மெட்டீரியல் வந்து பாருங்க அப்படி இருக்கு வண்டி, சும்மா வேற லெவல்ல இருக்குது. ஷோகேஸ் கொண்டு வந்த வண்டி இருக்குது, ஒரு வழியெல்லாம் கொண்டு போக வேண்டி இருக்கிறதால இது என்ன இது கிளீனிங் கொண்டு வர வடையோ கோவில் திருவிழாடா சாமியோ அது வாத்தி எந்த போகுது. ஆமாம் இந்த வண்டி இது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து 2 நாளாக கை கொடுத்தங்கிற ஒரு ஃபோன் வந்து பெரிய ஒரு பிரச்சனை உண்டா போயிடுச்சு. 4 வருஷம் ஆயிட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இதெல்லாம் வந்து கலண்டவே இல்லை, கலண்டு வெற்றி வந்து ஒரு ஊதுன தன்மையும் மற்ற வந்து சார்ஜ் வந்து நிற்கிற வீதம் வந்து குறைவாக இருக்குது. இப்போ வேலைப்பாடு கொண்டு வரும் இடைக்குள்ள இதெல்லாம் பட்டி ஃபுல்லெல்லாம் பட்டி அதெல்லாம் ஒரு டிசைனை கொண்டு வரணும். பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன் ஒலிம்பிக் வாரத்துலேயே வந்து ஆள் வந்து எல்லா வேலையில செஞ்சு போகிற நாட்கள் வந்து நிறைய கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய நாள் ஆயிட்டு அன்றைய தினம் நோ லிமிட்டில் வந்து வேண்டிட்டு வந்து இந்த பெட்டுக்கு மேலே போடுறதுக்கு என்னடா சரியா விலவோட இருக்கும். இதில் அக்கி என்ன குளிச்சுத்த வடப்பா இல்லை குளிக்காமலும் குளிக்காம தான் படுக்கும். சே அப்பாண்டா ஊத்தையில் எடுக்கும். விஷக்காய்க்கா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தலைகளை படுத்தா சிக்கலாம். சே ஓ காலை வந்து கண்டபடி நீட்டக்கூடாது. என்ன அப்போ அப்போ என்ன இது காலை அப்படி தூக்கி வச்சுட்டு வரல அவட பிமோல் பண்ணல கலர்ன்றது நம்ம மரன் கலர். சீஹா அதனால அந்த சிவப்புல ஒரு தனி விருப்பம். சிவப்புல சிவப்பு மருணுகள் இது வந்து கீழுக்கு வராது தம்பி, மேலுக்கு மட்டும்தான். மேலுக்கு மட்டும் போத்தி விடுறது. போத்தி விடுறது அது இங்க வரும் விளையாட்டு. ஓஹோ ஹோ. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். அதுவும் வந்து இன்றைய தினம் என்ன தனியாக இருந்து கதைச்சிட்டு இருக்கன்னு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது இன்றைய தினம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது முதல் வளமையாக வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்கிற ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு 10 நாளைக்கு மேற்பட்ட காலங்களாக வந்து நான் வந்து ரிப்போன வீடியோக்கெல்லாம் வந்து எஸ்கேவி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதாவது யாழ்ப்பாணம் இருந்து அப்படியே கண்டி போய் கண்டி இருந்து நுவரெலியா போய் நுவரெலியா இருந்து கொழும்பு வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கு இடைப்பட்ட இடங்களில் நாங்கள் போன இடம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீடியோ வந்து பதிவு செஞ்சுருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையிலேயே. அப்போ வந்து சந்தோஷம். அதுவும் வந்து எங்களோட அம்மாக்களோட போனாங்க, டென்மார்க் அம்மாக்களோட போயிட்டு அவங்களையுமே வந்து வழி அனுப்பிட்டு அப்படியே வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டோம். இருந்தாலும் வந்து யாழ்ப்பாணம் வந்துமே கூட நாங்கள் வியூ சேனலில் வந்து ஒரு சில வீடியோக்கள் எடுத்த வீடியோக்கள் இருந்தால அதையுமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நன்றியோட அந்த வீடியோக்கள் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதுவும் வீட்டை இருந்து வீடியோ வந்து எஸ்கேவி சேனலில் வந்து இன்றைய தினம் போட போகிறோம். இருந்தாலும் வந்து கவலை என்னன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து அண்ணாக்கள் இல்லை, அதே மாதிரி அப்பாவுமே வந்து இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அண்ணாக்கள் அப்பா எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு அலுவலாக வந்து வெளியில் போயிட்டாங்க. அவர்கள் வந்து மதியம் போனவங்க இன்னுமே வந்து வர இல்லை. அப்போ நாங்களுமே வந்து பார்த்துருந்தோம் வருவாங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவங்களும் வீடியோ செஞ்சு கொண்டு போனவங்க. அதால் வந்து ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு, அதாவது அந்த நாங்கள் வளமையாக வீடியோக்கள் எடுக்கிற ஃபோன் அதில் வந்து அண்ணாக்கள் வந்து வீடியோ செஞ்சு கொண்டு போகிறதால வந்து ஃபோனும் இல்லை. அப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்னும் வரையில்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:30 ஆகிடுச்சு. அப்போ அண்ணாவுக்குமே வந்து அக்கினிக்குமே வந்து அண்ணா மெசேஜ் போட்டுருக்காரு, தம்பியால் ஏதாவது வீடியோ ஒன்று செய்யுங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னுட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதாவது நான் வளமையாக கொண்டு வந்து மற்ற ஃபோனில் எடுப்போம், இல்லைன்னு சொன்னால் இதில் எடுப்போம். எடுத்தால் வந்து இதில் வந்து ஒரு சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணுவோம், மற்ற ஃபோனில் வந்து மற்ற சேனலுக்கான வீடியோ வந்து எடிட் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து நீண்ட நாளாக கை கொடுத்தங்கிற ஒரு ஃபோன் வந்து பெரிய ஒரு பிரச்சனை உண்டா போயிட்டு அதால் எதுவுமே வந்து செஞ்சு கொள்ளல. அது ஒரு சிச்சுவேஷனாக போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பீங்க என்னடாப்பா என்று சொல்லி. பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இது வந்து என்னடா வெட்டி பிரச்சனைடா, வெட்டி வந்து ஊதிட்டோ என்ன சார்ஜ் நிற்குதுல்ல, என்ன வெட்டி பழுதாகிட்டு வெட்டி வந்து இறங்கிட்டேன் தான். நிறைய நாள் பாவனையில் இருந்த ஒரு ஃபோன் நான் நினைக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆகிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து நான் காலங்கள் போக எந்த ஒரு பொருளுமே வந்து சின்ன பிரச்சனைகள் வந்து
வாரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. அதோட நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஃபோன் இது. அம்மா இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதெல்லாம் வந்து இந்த கவர் எல்லாம் வந்து உறிஞ்சிது. இது வந்து நார்மலாக அப்படி கலட்டவே இல்லை. இது வந்து அப்படி ஃபிட்டிங்காக வாரது. அப்போ இதெல்லாம் வந்து கலட்டவே இல்லை. கலண்டு வெற்றி வந்து ஒரு ஊதுன தன்மையும் மற்ற வந்து சார்ஜ் வந்து நிற்கிற வீதம் வந்து குறைவாக இருக்குது. அதால் வந்து எங்கிட்ட இருக்கிற அந்த மற்ற ஃபோனுக்கு வந்து வேலைகள் இப்போ வந்து அதிகம் வந்து சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 2 சேனலுக்குமே வந்து அதிலே வீடியோ எடுத்து அதிலே எடிட் பண்ணி அப்படி செய்யும்போது வந்து அந்த ஃபோனுக்கு வந்து லோட் கூடிட்டு நாங்கள் வந்து கம்ப்யூட்டரோ லேப்போ அது இது எதுவுமே வச்சு நாங்கள் வந்து வீடியோக்கள் எடிட் பண்ணுறது இது ஒன்றுமே செய்யறதில்ல. எல்லாமே வந்து ஃபோனில் தான் செய்கிறனாங்க. அப்போ வந்து இப்போ வந்து அந்த ஃபோனுக்கு வந்து லோட் வந்து கூடிட்டு அப்போ வந்து சரின்றது இன்றைக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்ட் அவர் கடைக்கு வந்து நெல்லியடியில் வந்து இருக்குது. அப்போ அவர் கடைக்கு வந்து கால் பண்ணி கேட்டோம், நாக்கி நீ இந்த என்னம்மா என்ன வரலாமோன்னு சொல்ல. அப்போ அண்ணா வந்து வெளியில் அங்கே நிற்கிறேன்னு நான் கடைக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னால் ஆள் வந்து கால் பண்ணலை. நான் நினைக்கிறேன் மறந்துட்டாரோ என்ன ஒன்று சொல்லி தெரியலை. நாள் வந்து வீட்டை நின்றதால் வந்து வழியில் எங்கேயுமே வந்து போகலை. அந்த ஒரு காரணத்தால் வந்து நிறைய நாட்களுக்கு அப்புறம் வீட்டில் இருந்து வீடியோ செய்கிறதுமே வந்து சந்தோஷம். அப்போ இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ இது என்ன நீ ஒரு கோல் அடிச்சு கேட்கியா? நீ கோல் அடிச்சு கேட்க தான் போகணும். கோல் அடிச்சு கேட்க தான் போகணும். ஆனால் நம்பர் வந்து இந்த ஃபோன்லாம் இருக்கு என்ன? அப்போ நாங்கள் ஒருக்கா அண்ணாவுக்கு வந்து கோல் அடித்து கேட்போம். அக்கினி காலையில் எடுத்து கதைச்சவன் இப்போ அண்ணா வந்து கால் பண்ணுறோன்னு சொன்னால் ஆள் வந்து மறந்துட்டு அவருக்கு அடிப்போம். இப்போ நாங்கள் வந்து அண்ணாவுக்கு ஒருக்கா கால் பண்ணி கேட்போம் என்ன மாதிரி என்ன இப்போ வந்து வந்தால் இந்த ஃபோன் ஒருக்கா டக்குன்னு ஒருக்கா செய்யலாம்னு சொல்லி. எனக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நாளைக்குமே வந்து சண்டே, அதால் கடை வந்து க்ளோஸாக இருக்கும். அப்போ இப்போயே ஒருக்கா கால் பண்ணி கேட்டால் இந்த அலுவலையும் பார்த்துட்டு நம்மளோட பேக் சூக்கேஸ் ஒன்று வேண்ட வேண்டி இருக்குது. ஒரு வெளியிடம் ஒன்று போக வேண்டி இருக்கிறதால இப்போ அதையுமே ஒருக்கா வேண்டிட்டு வரலாம் ஆகிடுச்சு. சரியா? அப்போ அடி அடிச்சு என்ன வேண்டு சொல்லி கேளு. ஆள் வேறு நம்பர் இருந்து எடுக்க ஆரம்பிக்கும் பாரு. நம்மளே அப்படி தான் கேட்குறது. நான் கண்ட பார்வைக்கு ஆள் மறந்துட்டு போல, இல்லாட்டி ஆள் அடிச்சிருக்கும். ஆளுக்கும் வேலைகள் நிறைய தானே. வெளியில் அங்கேயே போயிட்டா ஆள் சொன்னா சாப்பிட விட்டு வைக்கணும்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆள் கடைக்கு போயிட்டு அடிக்கணும்னு சொன்னால் அடிக்கலை. என்ன ஆளும் வந்து கடையில் நிற்கிற குறைவு. மற்ற 2 அண்ணாக தான் நிற்பாங்க கூட டைம். ஓடு போட்டு தெரியும். அந்த பார்வையால் தூக்கான்னு நினைக்கேன். ஆன்சர் இல்லைண்ணே. சரி நம்ம இப்போ அலுவலை பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் ஹோல் வந்தால் கதைப்போம். என்னம்மா வேண்டாம் என்ன நிறைய நாளே ப்ரோ இப்போ வீடுகளை வந்து பார்க்கும்போது நல்லா ஏன்னா நிறைய நாள் தான் வீடு இது எல்லாம் காட்டி கார்டன் எல்லாம். இப்போ கார்டன் வந்து இப்போ கனகாலம்னு சொல்லும்போது அப்போ வீடியோவில் பார்த்தவங்களுக்கு ஒரு அப்போ பார்க்கும்போது ஓரளவு வந்து இந்த கண்டுகள் வந்து வளர ஒரு இதில் இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில். இப்போ வந்து வடிவா அகல் வந்து துளிர்கள் என்ன தலைச்சு தானே நல்ல மாதிரி வளர்ந்துட்டு அதான் வேரூண்டி வேர் பிடிச்சி நல்ல மாதிரி வந்து அந்த என்ன சொல்ற தளிரெல்லாம் விட்டு நல்ல மாதிரி வந்து கார்டன் வந்து ஒன்று இருக்கு. இப்போ வந்து வேலைப்பாடு ஒன்று வரும் இடைக்குள்ள இதெல்லாம் பட்டி ஃபுல்லெல்லாம் பட்டி அதெல்லாம் ஒரு டிசைனை கொண்டு வரணும் அல்லது அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இருக்குது. ஆனால் ஒரே ஆக்கள் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இந்த இவங்க இப்போ கொஞ்சம் அந்த பட்டு போகிற தன்மை ஒன்று இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கல் வந்து பயங்கர ஹீட். இப்போ அதால் வந்து இந்த கல்லோட ஹீட் வந்து பயங்கரமாக அடிக்கும். அப்போ சரியா உச்சி வெயிலன்றதால எதுவும் செஞ்சு கொள்ளல ஒரு சிச்சுவேஷன். அவங்களே ஒருக்கா கவனிக்கணும் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் இப்போ சொன்னோம் தானே, இப்போ நாங்கள் வெளி பயணம் கொண்டு போகிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபோனையும் ஒருக்கா செஞ்சுட்டு அதே மாதிரி சூட்கேஸும் வேண்ட போகணும். அக்கினி நானும் வந்து வேண்ட போகணும். அப்போ இந்த வேலை 2ஐயும் ஒரே டைமில் வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அண்ணா கால் பண்ணால் அண்ணா வந்து ஆன்சர் இல்லை. அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் ட்ரிப் வீடியோ பார்த்துனீங்க. இப்போ என்ன சொல்கிறேன், இன்னொரு 2 நாள் 3 நாளைக்குள்ளே வந்து நாங்கள் இன்னும் ஒரு பயணம் கொண்டு வந்து வெளிக்கிட போகிறோம். அது எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணுவோம்.
நாங்கள் வந்து நோவலாக வந்து சொல்லியிருப்போம் நிறைய வீடியோக்களில் வந்து அதாவது இது பண்ணியாகல்ற அம்மா அப்பா தம்பியாகலாம் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து வெளிப்பயணங்கள் வந்து போனது வந்து சரியான மாதிரி குறைவு. அப்போ வந்து அவங்க வந்து இங்கே நின்று எவ்வளோ உங்களுக்கு தெரியும் வீடியோக்களில் வந்து பார்த்தாலே வந்து விளங்கும். அவர் மாமாலாம் வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து என்ன சொல்கிற ஒலிம்பிக் வாரத்துக்கிடையிலே வந்து ஆள் வந்து எல்லா வேலையிலையும் செஞ்சு இந்த சமையலெல்லாம் செஞ்சு அழகாக வந்து பார்த்து சமையலெல்லாம் செஞ்சு சாப்பாட்டெல்லாம் டைமுக்கு தரக்கூடிய ஆள். அப்போ அவங்களையும் வந்து போகிற நாட்கள் வந்து நிறைய கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நிறைய நாள் ஆயிட்டு. அப்போ வந்து தம்பியாங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கிடையில் அவங்க வந்து வழிக்கூட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அவங்களுமே வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ன்றால இப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து 4 இடம் போயிட்டு காட்டி அவங்களோடையுமே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து எங்களுடைய விருப்பமும் அதேமாதிரி அவங்களுடைய விருப்பமும். அப்போ வந்து அந்த பயணம் வந்து நாங்கள் எங்கால சைட் போவோம் என்னென்ன மாதிரி போவோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ நீண்ட நாள் ஆயிடுது இப்போ வீடெல்லாம் குடி பூந்து செஞ்சு. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது ரூமுக்குரிய ஃபர்னிச்சர் சாமான் எல்லாம் வந்து வந்திருந்தது. ஆனால் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுற விதமே கூட என்னடா அக்கினி சும்மா படுப்பான வேறு அதுவுமே வந்து சரியாக சிரமப்பட்டு தான் படுக்குறேன். இப்போ பெட்ரு அதே மாதிரி கட்டில் எல்லாமே இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் மாதிரி என்ன அதாவது என்ன சொல்கிற பெட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே சாரணை விரிஞ்சிட்டு தான் படுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னன்னு சொன்னால் அந்த பெட்டுன்ற அந்த கவர் அதாவது பொலித்தீன் கவர் எதுவுமே வந்து உடைக்கலை. அப்போ அதால் வந்து அந்த அதுக்கு மேலே படுத்தா வந்து பயங்கரமான ஒரு வேர்வை கொண்டு வரும். அப்போ அதால் வந்து இந்த பெட்டோட கவர் இருக்குல்ல கிடையாது ரூங்க கிடக்கு. இப்போ அதையுமே ஒருக்கா வந்து நாங்கள் பெட்டெல்லாம் வந்து உடைச்சி அந்த கவரையும் ஒருக்கா போட்டு இனி வந்து அந்த வடிவா அந்த என்ன சொல்கிற நாங்கள் இதுவும் பண்ணி அந்த நோ லிமிட்லாண்டு ஏன்னா பெட்டுக்கு மேலே போடுறதுக்கு அந்த என்ன சொல்கிற நல்ல ஒரு சாஃப்டான அந்த துணியை பார்க்கடா எனக்கு அந்த நம்மளோட தாஜ் ஹோட்டலில் நல்ல ஒரு சாஃப்டான துணி ஒன்று இல்லை. அப்போ அதை பார்த்துட்டு தான் நான் உடனே வேண்டிட்டு வந்தேன் பெட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிது அது ரெண்டையுமே போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி எடுத்தா அழகாக வந்து அதில் வந்து தூங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் ஓகே இப்போ வாங்க நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த ரூம் இருந்தாலுமே நாங்கள் வந்து இப்போ அந்த என்ன கபட் வந்து அது வந்து அடிச்சு எடுக்கிற பிளானோ இல்லை நார்மலாக கடையில் வேண்டி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி 2 பிளானில் போயிட்டு இருக்குது. அதால் வந்து இப்போ உடுப்புகள் சாமான்கள் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிற அப்படியே கீழே வந்து இருக்குது. அந்த கபட் ஒன்று வேணும்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் கபட் ஒன்று அடித்தா தான் ரூமை வந்து வடிவாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி எடுக்கலாம். அதால் வந்து அப்படியே இருக்குது சாமான்லாம். இப்போ நாங்கள் வெஸ்ட்டுக்கு வந்து அந்த பெட்டுக்கு வந்து கவர் எல்லாத்தையும் போட்டிருக்கா ரெடி பண்ணி எடுப்போம். அதுக்கு பிறகு பார்ப்போம் என்ன மாதிரி செய்யலாம் என்ன பிளானுகள் அப்படின்னு சொல்லி. டைம் ஆகுதுறாப்ப இன்னும் ஆக்களையும் காணல. அப்பா அண்ணி அதே மாதிரி அண்ணா 3 பேருமே வந்து போனவங்க. இப்போ வந்தால் தான் சரி. ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நாங்கள் அன்றைய தினம் நோ லிமிட்டில் வந்து வேண்டிட்டு வந்து அந்த பெட்டுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு என்ன சொல்கிற பிளாங்கெட் மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான ஒரு துணி. இது நான் எவ்வளோ 4500 சொச்சேன் என்னடா 3999 அதான் விஷயம் அதான் விஷயம். அப்போ வந்து நாங்கள் பெட் இருக்கா மாற்றுவோம் யார் ரெண்டோ இதுக்கு மேலே வைக்கணும். இந்த கபட் ஒன்று வேண்டி அடித்து எடுத்தா தான் படி அந்த உடுப்புகளை வச்சு நீட்டாக இது செய்யலாம்டா. அப்போ இல்லாட்டி சிக்கலாம் எல்லா பக்கம். உண்டா வெஜ்ஜியா வராதுப்பா இது அம்மா நம்மட ஆள்ற ஓகே ஓகே ரைட் ஓகேயா ஓகேண்டு ரைட் ஓகேயா. பார்த்தீங்கன்னா தெரியுது பெட்டெல்லாம் போட்டு காட்ட நம்மள வீடியோவில் காட்டினேண்ணே பெட்ரு இதெல்லாம் வந்து வேண்டி வச்சிருக்குது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இல்லை அதாவது கவர் போடாதால வந்து இதில் தூங்குறதே இல்லை இதானே என்ன இதான் என்னடா அப்போ சரியா விலவோட இருக்குதுப்பா இதான் 2000-3000 கிட்ட வரும் நீங்கள் அப்படியா. நானும் இப்போ என்னன்னு இருக்கோம் என்னடா 7500 சொச்சம் பாரு இது சைஸ்டாப்பா கடவுளே 75 தர 60 ரைட்.
இதுவுமே வந்து ஓகே ஓரளவு இருந்தாலும் அவரை முதல் இதை உடைக்கணுமே பொழுத்தின்னு பொழுத்தினோடய தண்ணி எடுக்கணும் கையில். பொழுத்தின் உடைக்கணுமே இல்லை பொழுது உடைக்காம போகிறோம். சரி பொழுத்தினோட எனக்கு தெரியாதான் கேட்டேன். ஆமா இல்லை பாருங்க பொழுத்தினோட எப்படி தடியை போட போறாடி? அதுதான் இதை விஷயக்காத இல்லை ஸ்டாண்டும் இல்லை போனுக்கு போடவும் இல்லாதோட இது உடைக்கும் இல்லடா அப்போ தனி ஒன்று செட் பண்ணி எடுக்கல. இது என்ன இது கிளிங்கி கொண்டு வர வடையோ கோவில் திருவிழாடா சாமியோ அது இப்படிதான் வடை போகணும் நான் பார்த்தேன். அது கோவில் திருவிழா இங்கே பார்த்து எந்த போகுது ஆமாம் எங்க இந்தா போகுது சார் முந்தி இந்த வண்டிக்கலாம்டாப்பா நம்மட ஆள் தானே அந்த ஆட்டோக்காரன் அவரானா? ஓ நீ அந்த இடத்துக்கு ஓடி போய் வாங்கலாம் வா. நல்லா இருந்தீங்கடாப்பா வடை சாப்பிட்டு என்ன செய்யற ஓடி வந்து அவசரப்பட்டு மணிச்சத்த இதில் கேட்குற மாதிரி ஆனால் அங்கே கேட்குது. அதுதான்டாப்பா மனிதா பவர் அதுதான். நல்லா இருந்தீங்க வடை சுட சுட சாப்பிட்ருந்தான். சரி வாய் கட்டுனது கை கட்டுன வாய் கட்டுன மாதிரி இப்போ தனியாக வந்து போடல. அப்போ அக்கினி நான் தான் போடணும். போன செட் பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே அப்போ அதாவது என்னண்டா விஷயம் வீடியோ கடும் சிக்கலாக கிடக்குன்னு இப்போ 2 பேரும் வேணும் கட்டாயம். ஒரு ஆள் 2 ஒன்றும் செய்யலாது. அப்போ அதால் 2 பேர் 2 வேலைகள் செய்யணும். அப்போ அதுக்காக நாங்கள் போனோம் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்றில் வச்சு போட்டு இப்போ வந்து சரியா வெயிட் வேணும்டாப்பா. என்ன மாடல்ரா டேம் ப்ரோ? இது வந்து டேம் ப்ரோ ஸ்ரீலங்காவோட ஒரு ப்ராடக்ட் உண்டு. ஓ தலையில் குனிஞ்சு வேலை வேணுமா? ஏன்டா தலையில் வட்டு போட்டோம் ப்ரோ கத்திரிக்குள்ளால் வட்டு போடுறாங்க கொஞ்சம் செய்யலாது. ஆனால் புது பெட்டில் படுத்தா அந்த உடம்போட ஸ்கின் இதெல்லாம் கொஞ்சம் பொலிசாக வருமானு சொல்லுவாங்க. என்னடா அப்போ இப்படியே கொண்டு விட்டேண்ணா கொண்டு அதான் கேறி விடுறா துணியை கொண்டாப்பா எல்லாரையும் என்ன பொரண்டி காட்டோட நன்றி அப்படிதான் போல. இதுக்கு பொரண்டி வாரது பிரச்சனை 1 இயருக்கு 2 இயருக்கு வரும்னு. இதில் அக்கி என்ன குளிச்சுத்த படுப்பா இல்லை குளிக்காமலோ? இதில் குளிச்சுட்டு படுக்க குளிச்சுட்டு குளிக்காம தான் படுக்கணும். சரி அப்பாண்டா ஊத்தையில் எடுக்கும் விஷக்காய்க்கா புதுசில் குளிச்சுட்டு படுக்கக்கூடாது. அதை விட யோசிச்சு பார் இனி சாமான் கடன் கவனம் இருக்கும். காலையில் களையை போட்டு இந்த காலையில் களையை போட்டு தான் இருக்கும் பெட்ஜு அம்மா சுண்டல் ஸ்ப்ரிங் நல்லா துள்ளு விடாப்பா. சும்மா அன்பாக்சிங் அதாவது சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது பிராண்டடான சாமான் தானே. ஓ இதுக்கு எவ்வளோண்ணா கட்லா எல்லாத்தையும் சேர்த்து 75 எவ்வளோ அப்படிதான் என்ன இல்லையா? கட்டில் இல்லை அதுவும் தெரியா பெட் புறாவில் ஒன்று பெட் புறாவில் அடுத்து ப்ரைஸ் தெரியா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. என்னென்ன செய்யணும் சொல்லோ? தலைகளாக படுத்தா சிக்கலாம். சரி ஓ காலை வந்து கண்டபடி நீட்டக்கூடாது. என்ன அப்போ அப்போ என்ன இது காலை அப்படி தூக்கி வச்சுட்டு வருது? இல்லை காலுக்கு வந்து இது பழையில் வச்சுட்டு படுக்கணும். ஊத்தையில் வந்து பிறலாத மாதிரி. பிறகு தலைக்கு தலையணை வைக்க வேண்டாமா? எல்லாம் வித்தியாசம். இது வந்து உள்ள சுவிட்ச் மாடல்ரா உண்டா. அடுத்து வந்து இந்த பெட்டை வந்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து வந்திருக்காங்க. பெட்டை வந்து இப்படி மடக்கி சுருட்டி எடுக்கக்கூடாதாம். மற்றது வந்து இதில் ஏறி சின்னாக்கள் வந்து ஏறி துள்ளி விளையாடக்கூடாதாம். அதே மாதிரி வந்து பெட்டுக்கு மேலே இந்த ஷம்போக்கள் அந்த அப்படியான விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே போட்டு தேய்ச்சி கழுவக்கூடாதாம். அதே மாதிரி வந்து ரைட் அது முன்னும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்ற ஆட்சி கார்டெலாம் சிங்களத்தில் எடுக்கிறாரு. நம்ம சிங்களம் பாசி தெரியாது பாசி பாய்க்கு வாசிடா எதை வாசிக்கணும்? இப்போ மேலே அந்த மஞ்சள் எடுக்கிறேன். உனக்கு சிங்களம் வாசிக்க தெரியுமா? கதைக்க மாட்டான் வாசிப்பான். மேட்டைய நாமிமே நோக்கல்ல யாது யூதய யூதுய யூதய மேட்டைய மத ஆராஷித ஆதிர்லக் இல்ல இல்ல வாசிப்பன் தச்சுவிட்டு போயிட்டு அவ்வளவுதான் வாசிக்கிறான்ற ஹாட்டியாஜில் அப்புறம் என்னது நம்மளாக தமிழாக வீடியோ பார்க்குறோம். அது வாசி பிரியோசனே இல்லை. புடியா வந்தா எல்லாம் அம்மா கடும் விளையாட்டு தான்டா.
இது என்னத்துக்கு கண்டி சொல்லுவா வாங்கினி எது இந்த இருக்கிற ஓட்டை அது ஓட்ட சரியா இல்லை ஓட்ட வந்து தூக்குறதுக்குடா தூக்கி எடுக்கிறது இதில் வேலை செஞ்சாரு முதல்ல சே வேலைஞ்சி இந்த தலையை கவரை போடு தலையை கவரை போடு தலானியை போடுவோம் ப்ரோ இதை போடுவேன் ஏன் தலானி ஒரு அட எல்லாம் தான்டா இதான் சுண்டல் நல்ல நல்ல சிஸ்டர் தானே அப்புறம் காசை கொடுத்து சும்மா வாங்கி வரேன் இந்த விலைக்கு அதுதான் பாருங்க மக்களே தலையணையல் அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி கவர் பெட் கவர் அதே மாதிரி தலையணை கவர் எல்லாமே வந்து வந்துருக்குது இது வந்து தச்சு எடுத்தோன்னே ஏன்டா அண்ணா சொல்லியல் எடுத்தவர் ஆர்டர் போட்டு தச்சு தானே எடுக்கிறாரு அது நீ அடிச்சுக்கணும் ஜோக் நான் சூஸ் பண்ண கலர் வரனா கலர் மாறிது நமக்கு இஞ்சி என்ன இரு படுத்தா சரி எங்கள் வழியிலே கொண்டு போகிறோம் இல்லான்னு அவட பிமல் மாமன்ல கலர்ன்றது ஒரு மருண் கலர் சீஹா அதனால அந்த சிவப்புல ஒரு தனி விருப்பம் சிவப்புல சிவப்பு மருண்கள் அழகு அது எல்லாம் கொஞ்சம் விருப்பம் தனி விருப்பம் அங்கே மாவுல பார்த்துனீங்க எங்க அவர் சூஸ் பண்ண மாவுல அது முதல் அந்த நாங்கள் பரணியில் அந்த வீட்டை போன நடந்தது அவரான் சூஸ் பண்ணவர் அது என்ன ஆக்னியாக கிடக்குறாங்க கூறு இல்லை என்ன சூஸ் பண்ணுவேன் என்ன சிவப்பு தனி சிவப்பா ஆனால் 2004 ஆண்டாம் அப்போ ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு ஒரு நாளும் இல்லை அப்போ பார்த்து ட்ரெண்டிங் அதுகள் தானே அந்த கோவில் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுக்குள்ள வந்து நிற்கலாம் ஃபேன் இல்லாம சி கலர் இது இருட்டா இருக்குண்ணே இதே இந்த கலர் எடுத்தோன்னா அந்த ஊத்தையில் பட்டா தெரியா வெள்ளை இருந்தது வெள்ளை சரி வரேன் வெள்ளை எடுத்தா நம்மளோட விளையாடுகளும் சரி வரா கருப்பு தான் பார்த்தீங்கன்னா கருப்புல படக்கூட ஹீட்டாக இருக்கும் நம்மள கருப்பு இழுத்து பிடிக்கும் ஹீட்டு அதெல்லாம் அதெல்லாம் இங்கே கவனிக்கணும் அப்பா வேலைஞ்சன்ற உண்மைலாம் கிடக்கு நீ ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு கவர் வாங்கணும் நம்ம இது வந்து இதோட வாரடா இதுக்கு நம்ம இனி புளிம்பா வாங்கணும் இதுக்கு மேலே இன்னொரு துணி போடணும் வேலையிற நுட்பத்தில் பார்த்தா வேலை செஞ்சுக்காவலாம் கிடக்குறாப்பா இது வந்து கீழுக்கு வராது தம்பி மேலுக்கு மட்டும்தான் மேலுக்கு மட்டுமா போத்தி விடுறது தான் அது இங்க வரும் விளையாட்டு ஓஹோ இது அந்த பேரிஷூட் மாதிரி என்னடா ரைட் ஆனால் கீழுக்கு நம்ம துணி கொண்டு போட நல்லம் இப்போ போடுவோம் இப்படி வா அப்படி இதுல மூளை இப்போ எது இதுல பக்கம் இப்படி போக்கும் இன்னும் வருவா பாதை கரெக்ட் இல்லை இப்படி அப்படி இது எப்படி வரும் இங்கே அந்த மூளை இங்கே வரும் அதுதான் அந்த மூளை போடும் ரைட் செல்லி வேலை இல்லை வானா என்னடா இப்போ இங்கே இருக்கும் இப்போ நீ அந்த மூளை அங்கே சரியா போகணும் தெரியுதுல்ல உனக்கு மரம் இங்கே கொஞ்சம் எடுக்கணும் சாடையா இந்த மூளை சரியா இங்கே வந்து முட்டணும் ரைட் அதான் விஷயம் சரியா அம்மா ரைட் சரி அதான் விஷயம் அப்படி தள்ளி நல்ல சாஃப்டாக இருக்கு அதையும் போட்டுதோ அது எப்படி போடுற இதை தள்ளி எதை போடுறது மேலே இதுக்கு மேலே ஓடுற நம்மள ஒன்று அது வந்து கால் மாட்டு தான் போடுறது அது மேலே விரிச்சு விடுறா இது அது சின்ன காணாது இல்லை இதை போடு தள்ளு சும்மா விரிச்சு விடுற போர்க்கிறதுக்கோப்பே அது வந்து இந்த கீழே அரைவாசி போடுறது அது சரிடாப்பா இருந்தாலும் ஆனால் அது ஃபுல்லாக போட்டால் நல்லா இருந்தாப்பா அது ஃபுல்லாக வராது சைஸ் காணுண்டே சொன்னோம் ஒரு அடுவாகும் சொல்கிறேன் இந்த கீழடி இஞ்சலாவும் பார் தலையணை கிலோ ரைட் பாம் நல்ல கலர் உண்டு இது நல்ல சாஃப்டா காணான்றது இதப்பா மேலே விரிச்சிடும் அப்படியே அதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படியே திரும்பி வா ரைட் அம்மா ஒரே நாய் கிளு 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 ஷா நம்மள அது மாதிரி தாங்கடா ராஜ் அதான் ஐட்டம் ஆனால் இது படுக்க சரி படுக்க வந்துடா அதை கையை போட அசைக்க சரி
இது பயங்கர சாஃப்டாகவும் இருக்கு. ஆனால் இப்படியான போத்து படுத்த விரிக்க மனம் வரல, போத்து படுத்த மனம் அதை உண்டு. அம்மா நல்ல சாஃப்டாக இருக்கு என்ன. இல்லடாப்பா போய் வருது. ரைட் விடிய பார்க்கலாம் கால் நடக்கும் இப்போ வச்சு ஆசை போடு. ஆசை போட்டு விடு. இப்போ நீயே முந்தி பாடு விட நானும் பாடு நீ பாடு போட்டது முந்தி பாடு. நீ பாடுது அப்படி பாடுவாடு. கால் படக்கூடாது. அப்போ கால் படாமல் பாடு. நீ வாழ்க்கை மாதிரி ரூல்ஸை போல போனா கால் படாமல் பாடு. காலுக்குள்ள துணி ஒன்று கட்டணும், கட்டி தொங்க விடும். கட்டி போட்டு காலத்துக்கு யாரோட. சரி 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 ஓகே ஓகே. வடிவா இருக்கா படுத்து காட்டும். ஆனால் கால் போடல கூட அப்படி சைட் போஸ்டில் படுத்து காட்டலாம். அப்பா என்ன சூப்பராக தான் இருக்குது. வேறு லெவல் நல்லா இருக்குது. மெட்டீரியலில் வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு 24 விட்டுது படுத்து. சரி அதுதானே 24 தான். சரி 24 குளிர வழி கொடுக்கணும்னா டக்காண்டு ரிமோட்டல் கையில் இருக்கணும். அதான் ஒரு பெரிய ஒரு உரையா இருக்குதாப்பா. சும்மா போட்டுட்டு டைனிங் டேபிள் போட்டுட்டு சும்மா எடிட் பண்ணுற அளவுக்கு சும்மா ஒரு நீட்டாக வச்சுக்கொள்ளலாம் வேணும். ஆனால் இன்னும் பாவிக்கு தொடங்கல. நாங்கள் இன்னும் பாவிக்கு தொடங்கல மீன்ஸ் வந்து நித்திர மட்டும்தான். மற்றும்படி பெருசாக என்ன சொல்கிற வாஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே இருக்குது எல்லாம். கபட்லாம் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறதான். இருந்தாலும் நமக்கு அந்த என்ன சொல்கிற பழசை பறக்கலாம் வரைக்கும் எங்களுக்கு சொல்ல போனால் பார்க்காத. அதனால் என்ன செய்ய பண்ணி சொன்னால் பண்ணாங்களும் வந்து வழிகட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாக்களுமே வந்து கொண்டு இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து டே படம் போடாது. இப்படி ஃபோன் பேட்டி மாற்றுறது. ஃபோன் பேட்டி மாற்றுறதுக்கு கூட இங்கே வந்து நம்ம 2 பேரும் போகலை. அது ஏன்னா இங்கே யாராவது விட்டு தான் போகணும். அதுக்கு கோல் பண்ணாலும் அவன் தூக்குறான் இல்லை. இப்போ என்ன செய்வோம் அதால். இப்போ ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அதாவது பெட் கவர்லாம் மாற்றி அதே மாதிரி வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் வியூ சேனலில் வந்து இன்றைய தினம் வீட்டை நின்று வீடியோ போட. இன்றைக்கு வந்து இப்போ அப்பா அதே மாதிரி அண்ணா அண்ணியாக்கள் எல்லோரும் நின்றுருந்தால் இன்னும் பம்பலாக இருந்திருக்கும். ரைட் ஓகே. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு பயணம் வழி கூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லோரும் தான் வந்து வழி கொடுவோம். வழி கொடுப்போது அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருக்க போகுது. காரணம்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரே டைம் பயணிக்கும் போது வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு சந்தோஷன்றதுக்கு அப்பால் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். சரி ஓகே. அப்போ நாங்கள் இதோட வந்து முடிச்சு கொள்வோமே. நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமாக எல்லோரும் சேர்ந்து நின்று வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்வோம். அதை விட அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்ரீலங்காவுக்கு சம்டைம் வெக்கேஷன் வந்து போயிருப்பாங்க வீடியோ பார்க்குறவங்க. இப்போ நீங்களுமே தெரிவிக்கலாம். அது நீங்கள் ஸ்ரீலங்காவில் அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். நாங்களுமே போனோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போனால் சேஃப், இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் டேஞ்சர்னு சொன்னால் நம்மளுமே தவிர்த்து கொள்ளலாம். வேணே நீங்களும் சில இடங்களும் தெரிஞ்சிருக்கு தானே ஸ்ரீலங்காவில் எங்கே நல்ல இடங்கள் இருக்குன்னு. அப்போ அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அங்கே போகலாட்டி நாங்கள் போகலாம் இந்த டைம். ரைட் ஓகே. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. நாங்கள் போட்டிருந்தோம் நாங்கள் வீடியோ. இப்போ நிறைய பேர் வந்து இந்த அனர்த்தம் நடந்தது அப்புறம் கண்டி சைட்டு நுவரெலியெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு பயத்தோடு வந்து இருந்துருப்பீங்க. அதாவது ஃபாரினில் இருந்து வெக்கேஷன் வந்தவங்க. அப்போ நாங்கள் வந்து வீடியோக்கள் போடும்போது பார்த்துருப்பீங்க. அடா ஓகே அது ஓகேயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. அப்போ அப்படியான இடங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த தரம் வந்து மேலே போகிற ஐடியா இல்லாமல் கீழே போகலாமோ இல்லை கீழே இல்லை மேலேயும் போகணுமோ ஐடியாக்கள் போட மாறும். ஏன்னா போன இடம் நாங்கள் கண்டி போயிட்டு அப்படி வந்து கொழும்பு போகிறோன்னா இருந்தது. திடீரெண்டு அப்படியே நுவரெலியா எல்லாம் போய் அப்படி எல்லாம் ரவுண்ட் அடித்து வந்தது. இப்போ பிளானில் என்ன மாதிரி சொல்லி தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்ச இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து எல்லோரும் நின்று சந்தோஷமாக வந்து வீடியோ பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒன்று முடிச்சுக்கொள்ளும். ஏன்னா ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கருத்துக்கள் இந்த ரிப் சம்மந்தமான விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். பாய்.